ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. இது வந்து ஒரு பீக் டைம்னு சொல்லலாம். பிகாஸ் ஐபிஎல் ட்ரேட் விண்டோஸ் வந்து ஓப்பனாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஜடேஜா, சஞ்சு சாம்சன், ஆர்ஆர், சிஎஸ்கே அப்படின்னு நிறையா ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. எது அஃபிஷியலான நியூஸ்ன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த டீம்ஸ் வந்து ட்ரேடை வந்து முடிச்சிருக்காங்க அண்ட் என்னென்ன லேட்டஸ்டான கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே நியூஸஸ் என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா வந்து லாஸ்ட் 2 வீக்ஸாகவே வந்து ஹாட்டாக போயிட்டுருக்க நியூஸ் வந்து ஜடேஜா ட்ரேடு டு ஆர்ஆர் அண்ட் சஞ்சு சாம்சன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை வந்து எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஆர்ஆர் கிட்ட ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இல்லை, ரொம்ப நாளாகவே இல்லை. ஹசரங்கா அண்ட் தீக்ஷன் வச்சுருந்தாங்க. பட் இந்தியன் ஸ்பின்னர்ன்ற இதில் யாருமே அந்த ரோலில் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தா இது ஒரு சூப்பரான ட்ரேடாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கேக்கு ஏன் சஞ்சு சாம்சன் ரொம்ப முக்கியம்னா, டோனியோட எண்ட் ஆஃப் த கரியரில் இருக்கார். ஸோ அவரோட ஹோப்ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே டீம் வந்து சஞ்சு சாம்சன் கேப்டனாக போடுவாங்களான்னு தெரியல. அண்ட் ருத்ராஜ் கேக்கோட இருக்கும் போது அது ஒரு ஆப்ஷன் தான் மேபி. அண்டு டோனி இருக்கும்போது அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இப்போ ஒரு இம்பேக்ட் பிளேயராகவும் ஆடலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சூப்பரான பிளேயர். டாப் ஆர்டரில் ருத்ராஜ் கூட ஓப்பன் பண்ணலாம், அட்டாக்கிங்காக ஆடுவார். அண்ட் அவர் கேம்ஸும் வின் பண்ணி கொடுப்பாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒரு நல்ல ட்ரேட் தான். பட் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா இதை உங்களால் தாங்கிக்க முடியாது. ஆர்சிபி ஃபேனுக்கு எப்படி சிராஜ் ரிலீஸ் பண்ணும்போது இருந்துச்சோ அதே மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இப்போ ஜடேஜா ரிலீஸ் பண்ண போதும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலுமே டாக்ஸிக் ஃபேன்ஸ்னு சொல்லலாம். பட் டோனி ஃபேன்ஸ் வந்து ஜடேஜாவை அவுட் ஆக சொல்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் புரிஞ்சுக்க முடியுது, டோனி வந்து எப்போயாச்சும் தான் பார்க்குறீங்க, அதுவும் ஐபிஎல் டைமில். அதுக்காண்டி உங்கள் டீமாலே வந்து அவுட் ஆக சொல்லுவீங்களாடா, அது கொஞ்சம் வந்து கன்சர்னிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ட்ரேட் மூலயமா ஆர்ஆர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க. அண்ட் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் வீக்காக ஆகுறாங்க. பட் அவங்க என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றதை ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். டிசம்பர் மிட் வீக்கில் ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் வந்துடும் காய்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா வீடியோஸும் ரெகுலராக வரும். அண்ட் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். அண்ட் பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷமி வந்து எல்எஸ்சிக்கு போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் இன்னும் அன்அஃபிஷியல் தான் நினைக்கிறேன், அஃபிஷியலாக வரலை. அஃபிஷியலாக வந்து இந்த நியூஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அண்ட் முகமது ஷமி வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. அண்ட் ஃபிட்னஸ்லேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஷமி எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருப்பார்னு தெரியாது. பட் T20 ஒரு 4 ஓவர் போட்டுட்டு அவரால் வெளியே போய் உட்காந்துக்க முடியும். அந்தளவுக்கு அவர் ஃபிட்டாக கண்டிப்பாக இருப்பார். முகமது ஷமி அந்த 4 ஓவர் வந்து க்ரூஷலாக இருக்கும். அண்ட் எல்எஸ்சி வந்து மயங்க் யாதவை ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஷமி. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அம்பானி பரம்பரை என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க, ஷார்துல் தாக்கூரை தூக்கியிருக்காங்க ஃப்ரம் எல்எஸ்சி. அண்ட் எல்எஸ்சி டீம் வந்து அர்ஜுன் டனலுக்கு எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்து ஷார்துல் தாக்கூர் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு க்ளீன் ஸ்வீப்பாக முடிச்சிருக்காங்க இந்த ட்ரேடை. மற்ற டீம்ஸ்லாம் வந்து திக்கி திணறிட்டு இருக்கும்போது ட்ரேடில் வந்து இவங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கெயாஸ் இல்லாமல் பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அம்பானி தான்ப்பா, என்ன சொல்கிறது. ஷார்துல் தாக்கூர் மும்பை பிளட் ஹோம் பிளேயர் இந்த சீசன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் பயங்கரமான ஒரு ஸ்டஃப் இருக்குது. அண்ட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. லாஸ்ட் இயரே வந்து ஃபைனல்ஸ் போக வேண்டியது ஸ்ரேயாஸ் ஐயர் காப்பாற்றிட்டாரு பஞ்சாபை. ஸோ இந்த இயர் பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது மும்பை இந்தியன்ஸ். அண்ட் ஆல்சோ ஷெர்ஃப் அண்ட் ரூதர்ஃபோர்ட் ஒரு யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர் அண்ட் லோவர் பேட்டர். பொலார்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆல்சோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் பொலார்டோட ஷூஸை ஃபில் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இவர் ஹியர் அண்ட் தேர் ஒரு 2 ஓவர்ஸ் போட முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபயர் ரேட்டிங் இருக்குது, ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் அட் த எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ். இவர் ஒரு ஃபினிஷராக பயங்கரமாக ஃபிட் ஆவார். மும்பை வான்கேடே மாதிரி ஒரு பிச்சில் பயங்கரமாக ஆடுவார். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ ஃபார்மில் இல்லை இவரை போய் எடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு விண்டீஸை வந்து நீங்கள் எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணலாம். திடீர்னு ஒரு நல்ல மேட்ச் 4 மேட்ச் 3 மேட்ச் அடிக்கலாம் கூட ஒரு 3 மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி பிளேயர் தான் ஷெர்ஃப் அண்ட் ரூதர்ஃபோர்ட். அண்ட் ரீசெண்டாக போயிட்டு இருக்க நியூஸஸ்லாம் இதுதான் காய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் மெயின் ஆக்ஷனில் என்ன